செயலாளர் அண்ணன் பிஸ்மி கார்த்திக் அவர்கள் இந்த முத்துப்பேட்டை மண்ணிலே மிக சிறப்பாக நாம் தமிழர் கட்சி இந்த கண்டன முழக்கத்தை இந்த மண்ணிலே உங்களிடையே விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாநில பொருளாளர் மதிப்புக்குரிய ஐயா மனிதநேய மருத்துவர் பாரதி செல்வன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடம்பவனம் கார்த்திக் அவர்களே, இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய தம்பி செல்வம், மாவட்ட தலைவர் சரவணன், பொருளாளர் இடுமாவளம் சுரேஷ், எங்கள் மூத்தவர் ஐயா அலாவுதீன் அவர்களே, நகரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் தம்பி மதி மகேஷ் அவர்களே, கர்த்தப்பா சித்திக் அவர்களே, ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றி கொண்டிருக்கும் முத்துப்பேட்டை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் வேதனையின் ஒளியை இதுவரை இந்த மக்களிடையே நீங்கள் செவிகளில் சேர்த்திருப்பீர்கள். இதை கண்டும் காணாமலும் போய் கொண்டிருக்கும் இந்த முத்துப்பேட்டை சேர்ந்த வணிகர்களும் பொதுமக்களும் ஒரு காலம் சிந்தித்து பாருங்கள். இத்தனை ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே வாக்கு கேட்டு உங்கள் வாக்குகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இன்னும் போராடிதான் ஒரு சாதாரண சேவைகளை தார் ரோட்ல குப்பை கொட்டுறது, வாய்க்கால் வெளிகளில் மது பாட்டில்களை போட்டு விவசாயத்துக்கு இடையூறா மது கடைகளை திறந்து வைக்கிறது, சாலை ஓரங்களில குப்பை மேடாக, அதாவது நுழைவாய் தம்பி செல்வமோ அவங்களும் பல கலந்தாய்வு கூட்டம் போட்டு முத்துப்பேட்டையில சீர்கேடற்ற நிலையில அந்த நகராட்சி நிர்வாகம் செயல்படுகிறது. நீங்க மாவட்ட பொறுப்புல வந்து எங்க கூட்டம் போட்டு பேசணும், எங்கள் வேதனைகள் மோசமா இருக்கு, மருத்துவமனையில மருத்துவர்களே கிடையாது, சிகிச்சையே கிடையாது, ஒரு பாம்பு கடிச்சோ நாய் கடிச்சோ வந்தா இங்க மருந்து கிடையாது. என்னை முத்துப்பேட்டை சேர்ந்த எங்க உறவுகள் எல்லாம் மருத்துவமனையில மருந்து இல்லாம தினந்தோறும் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அவல நிலையை போக்க அவர்களுக்கு செவியில் கேட்கும் வண்ணம் நீங்கள் எல்லாம் உரையாற்ற வேண்டும், கண்டனை உரையாற்ற வேண்டும் என்று பல முறை கேட்டுக்கொண்டார்கள். இருந்தாலும் எங்களுடைய பொருளாதாரம் மற்ற கட்சிகளை போல இல்லை. எங்க தமிழோட பொருளாதாரம் ஒவ்வொருத்தரும் பொருளாதாரம் சேர்த்து ஒரு சின்ன கூட்டத்தை நடத்துறதுனால கூட மிகப்பெரிய எங்களுக்கு வழி அடைய வேண்டியிருக்கு. அதனாலதான் இந்த கண்டன கூட்டத்தை இவ்வளவு நாளா நாங்க நடத்த முடியாம இருந்துச்சு. நீங்க பாருங்க, நாங்க எளிய பிள்ளைகள் சொல்றோம், ரோட்டு ஓரத்துல நீங்க போய் பாருங்க, சொன்ன தப்பு இருக்காது. இத்தனை வருஷமா வாக்கு வாங்கினவங்க எந்த நுழைவாயில் இருக்கு பாருங்க, அதுல உங்கள்கிட்ட குப்பை யாரா கொட்டுவாங்களா? முத்துப்பேட்டை நுழைவாயில் உள்ள வர்ற நகராட்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது போட பார்த்திருப்போம். முத்துப்பேட்டையில உங்களை அன்போடு வரவேற்பது குப்பமேடு தான். ரெண்டு பக்கமும் அந்த குப்பையெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க. மருத்துவமனையில மருத்துவ அவலங்கள், மருத்துவரை இல்ல, மருந்து இல்ல. மருந்து இருந்தாலும் மருத்துவரை கேட்கும் போது மருந்தே இல்ல, மருந்து இருந்தா மருத்துவர் அதுவும் இல்ல. இவள் அவல நிலையில இருக்கு. இதெல்லாம் நான் வரதுக்கு முன்னாடியே நண்பர்களாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் வாக்களித்த அரசியல்வாதி நமது முதலமைச்சர் என்ன நிலைமையில இருக்கார்? மழை பெஞ்சது இப்ப எங்க? கடலூர், மரக்காணம், செங்கல்பட்டு இந்த பக்கம் மழை கடுமையா பெஞ்சிருக்கு. அப்பாவும் பிள்ளையும் எங்க போய் தண்ணியை தராங்க? சென்னையில நாங்க 400 கோடி செலவு பண்ண தண்ணி சுத்தமா நிக்கல. ஐயா மழை பெஞ்சது வேற இடத்துல, மழை பெய்யாத இடத்துல போய் நிக்கிறாங்க, தண்ணி இல்ல, வடிஞ்சிருச்சு, மறுநாளே வடிஞ்சிருச்சு, தண்ணி இல்லை அப்படின்னு. அந்த நிலைமையில தான் ஆட்சியாளர் இருக்காங்க. அவங்க நிலம் பேஞ்ச இடத்துக்கு போகல. கடல் மாதிரி கடலூர்ல கொத்தளிக்கிறது, ஏரியெல்லாம் உடைச்சி வருது. செம்பரபாகத்தை அவங்க திறந்து விட்டாங்கன்னா நாங்க இதை திறந்து விட்டோம், இந்த ஏரியை திறந்து விட்டாங்க. மக்கள் எங்க அவதிப்படுறாங்களோ அங்க விட்டு தேடுறா. அவங்க காலத்துல பாலத்துல தண்ணியே நிக்கல. முகநூல் நண்பர் வந்து சொன்னாரு, உங்க ஆட்சியில பாலமே நிக்கல, அங்க தண்ணி தான் பாலத்துல நிக்கல, இங்க கட்ட பாலமே தண்ணியில நிக்கல. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கு. அவங்களுக்கு தான் நம்ம வாக்கு போட்டிருக்கோம். மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சிகள் உங்களை வாக்கு கேட்டு வீடு வீடா வந்துட்டு இருக்கோம். நீங்க செவி சாய்க்கிறதே கிடையாது, எங்களை ஏத்துக்கிறதே கிடையாது. நீங்க ஏத்துக்கணும். நான் பரம்பரையா ஓட்டு போட்டேன் திமுகவுக்கு, நான் பரம்பரையா அதிமுக ஓட்டு போட்டேன், பரம்பரையா கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பரம்பரையா அந்த குப்பை அங்கேயே தான். அவங்களும் அந்த பரம்பரை குப்பையை அகற்ற போறதில்ல, மாற்றத்தை உருவாக்க போறதில்ல. இந்த எளிய பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை தார்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட வேற வீரவசனம் பேசி இந்த கத்தி அண்ணெல்லாம் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். உங்களுக்கு நீங்க மாற்றத்தை உருவாக்குவீங்கன்னு உங்க பிள்ளைகள் உங்கள்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டோம். நிறைய கருத்துக்களை எடுத்து சொல்லி பார்த்தோம். பணம் வாங்காம ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். எவ்வளவு திணிச்சாலும் நீங்க கடைசி நேரத்தில்
பணம் கொடுத்து உங்களை மதிக்கிறாங்க, இல்ல பரம்பரையா ஓட்டு போறேன்னு அவங்களுக்கு போட்டுறீங்க, இல்ல பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க போடுறீங்க. பிஜேபி அவங்கதான், அவங்க எதை உள்ள உள்ளது புடிச்சு வச்சுக்கிறதே அவங்கதான். அவங்க உள்ள வந்துடக்கூடாது, அவங்க உள்ள வந்துடக்கூடாது, பிஜேபி உள்ள வந்துடும், நான் தமிழர் கட்சி ஓட்டு போட்டாலும் ஒரு மாயை தோட்டத்தை உருவாக்கி நீங்களே ஏமாந்து எங்களையும் பணி செய்ய விடாம தடுக்கிறீங்க. நாங்க சாலை ஓரமே கத்தியே நீங்க வேடிக்கை பார்த்துருக்கீங்க. ஒரு புறம் இல்ல, மாற்றத்தை உருவாக்க வேண்டியது நீங்க. இந்த குப்பை இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் பாருங்க, 3வது வருஷம் பாருங்க. இது வரைக்கும் ஓட்டு போட்டீங்க, இந்த இடம் ஓட்டு போட்டு போது யோசிச்சு பாருங்க. மாற்றத்தை உருவாக்குவோம். இந்த சின்ன பிள்ளைகள் வேதனையோட சொல்றாங்க, ஒரு இந்த நகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வர 26 தேர்தலாவது நீங்க வாக்களித்த வாக்கை மாற்றி நீங்க என்னைக்கு அளிக்கிறீங்களோ அன்னைக்கு ஒரு நாள், அந்த ஒரு நாள் மாற்றத்துலதான் இந்த நகராட்சி, இந்த பேரூராட்சி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி சுகாதாரமான மாறும். நீங்க ஓட்டாங்க போட்டுட்டு ரோட்டு ஓரமா உட்காந்து நாங்க எவ்வளவு கத்துனாலும் ஒருவேளை அவங்க செவிசாய்க்க மாட்டாங்க. அண்ணன் கருத்த பாசத்துக்கு அண்ணன் எல்லாம் பேசி அடைச்சிட்டு போன தட்டி காட்டி முழக்க போயிட்டு ஐயா மருத்துவர் அவங்க பொருளாதாரத்தெல்லாம் விட்டு அவர் வேலையெல்லாம் விட்டு மருத்துவரை மனை மூடிட்டு இங்க வந்து உங்களுக்காக பேசி முழக்க போயிட்டு நீங்க ஆசையோட கேட்டு போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அயோக்கிய ஆட்சிகளை அகற்றிவிட்டு ஏமாற்றுக்கால சூழ்ச்சிகளை அகற்றிவிட்டு ஒரு மாற்றத்தை உருவாக்க உங்கள் இளம் பிள்ளைகள் மட்டும் வாக்களித்தா பத்தாது, உங்க வீட்டு பிள்ளைகள் மட்டும் வாக்களித்தா பத்தாது. நீங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்களித்த அன்பு உறவுகளே, நீங்களும் செவிசாயிகள். கம்யூனிஸ்ட் தோழர்களே, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்நாள் வீதியில ஓடி புரண்டு நீங்க விளையாட்டு போராடி இருப்பீங்க. தண்ணி வந்துச்சு, இங்க எல்லாம் உடப்படுத்துச்சு, இங்க உள்ள விலையெல்லாம் முழுகி போச்சு. யாராச்சும் கம்யூனிஸ்ட் போராடுதா? இவங்க நேரா மோடிக்கிட்ட போயிடுவாங்க. இப்ப போராட்டமே மத்திய அரசு எதிர்த்துதான். காரணம் அது ஒண்ணுதான் அவங்க செய்ய முடியும். இங்க பணம் வாங்கிட்டாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு இப்படியே சீட்டுக்கு அதிகபட்ச 700 கோடி 500 கோடியை வாங்கிட்டாங்க. அதனால இவங்களால எந்த மாற்றத்தையும் போராட்டத்தையும் உங்களுக்கு முன்னெடுக்க முடியாது. போராடக்கூடிய சக்தியும் அந்த தைரியமும் உள்ளது நாம் தமிழர் கட்சி ஒட்டிதான் அந்த மண்ணில. எனவே இந்த அன்பு உறவுகளே, நீங்கள் மாற்றத்தை விரும்பிட நீங்கள் வாக்கை எங்கள் கழிச்சு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும் வரை இந்த ஈன நிலை மாற போறதில்லை. நல்லா தெரிஞ்சுக்க, நாங்க பேசுறதுனால இது மாற போறதில்லை. நாங்க பேசுறது அவங்கள மாத்துறதுக்கு இல்ல, நீங்க அவங்கள மாத்திட்டு மாற்று அரசியல் புரட்சியாளர் சீமானை சார்ந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சு இங்க முத்துப்பேட்டையில எங்களை வெல்ல வைத்தால் மட்டுமே இந்த அவல நிலை நீங்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பார்ப்போம். அந்த இடத்துல குப்பையை அகற்றல அப்படின்னாக்கா நாம் தமிழர் கட்சி சார்பாக அருமையான இந்த நகராட்சி உங்கள் அன்போடு வரவேற்கிறது. சுகாதாரமான நகராட்சி உங்கள் அன்போடு வரவேற்கிறது. இந்த குப்பை மட்டும் இந்த பக்கமோ அந்த பக்கமோ நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு விளம்பர பலகை வைக்கிறதா எங்களோட அடுத்த முடிவு. நீங்க குப்பையை அகற்றீங்க இல்ல உங்களை அந்த கேடான ஒரு உங்க அரசாங்கம் அந்த குப்பையை அகற்றலைன்னா நாங்க செய்ய போறது அடுத்த கட்டம் உண்ணாவிரதம். அந்த மாதிரி போராட்டம் இல்ல, பெரிய அளவுல ஒரு பலகை வைக்க போறோம். உங்களை முத்துப்பேட்டை அன்போடும் பண்போடும் சுகாதாரத்தோடும் வரவேற்கிறது. அதை பார்த்துட்டு நீ இந்த குப்பையை அள்ளணும். அதுதான் எங்கள் அடுத்த நடவடிக்கை என்று கூறிக்கொண்டு என்னோட உரையை முடித்துக் கொண்டு அடுத்து வரும் மாநில பொறுப்பாளர்களுக்கு விடை கொடுத்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.